வெல்கம் டு ருத்ரா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா தொகையல். புதினா தொகையல் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம வீட்டில் அரைச்சி ஊறுகாய் மாதிரி நல்லா வதக்கி வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புதினா தொகையல் எப்படி சேர்த்துன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா ஊறுகாய் அரைக்கிறதுக்கு நான் புதினா பெரிய கட்டு ஒன்று அதை நல்லா ஆஞ்சி கழுவி இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் நிறைய வச்சுருக்கேன். இது நிறைய புதினா இருக்குது. கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இது கூட வச்சுருக்கேன். ஒரு 20-25 காஞ்ச மிளகா இருக்குது. ஒரு 100 கிராம் புளி, தேவையான அளவு உப்பு. இதை வச்சு தான் நம்ம இப்போ புதினா ஊறுகாய் அரைக்க போகிறோம். புதினாவுக்கு தேவையான புளியை கழுவி கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இது மிக்சியில் போட்டால் சீக்கிரமாக அரைப்பட்டுடும். இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா மிக்சியில் போடும்போது நல்லாவே நைஸாக அரைஞ்சிடும். அதனால தான் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல கொஞ்சம் மிளகாய் போட்டுருக்கேன். அப்புறம் புதினா மொத்தமாக போட்டு அரைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கொஞ்சம் தண்ணி போட்டு அது கூட கொஞ்சம் புளியும் சேர்த்து அரைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இருக்கிற புதினாவை எல்லாம் இதே மாதிரி நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா புதினாவும் அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வாணலில் கொட்டி நல்லா தாளிக்கணும். இப்போ புதினாவை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு வாணல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பவுலில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புதினா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்க எண்ணெய் பிரியிற அளவுக்கு இது வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஊறுகாயும் கொஞ்ச நாள் இருக்கும். இதை நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா இது நல்லா வதங்கும் போது அப்படியே கொதிக்கும், எல்லா இடமும் செத்துரும். அதனால் இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியத்தில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இது வதங்கிறதுக்கு லேட்டு தான் ஆகும். அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தொகையல் ரெடி ஆகிடுச்சிங்க. புதினா தொகையல், புதினா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அளவுக்கு ஆன பிறகு தான் நம்ம இதை இறக்கணும். இப்போ கரெக்டான பதத்துக்கு புதினா வந்துச்சு பாருங்கள். வாணலில் ஒட்டவே இல்லை. எவ்வளோ நிறைய இது வரைக்கும் கொட்டி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் அரைச்சி ஊற்றிருந்தோம் நம்ம. இப்போ இவ்வளோ தான் ஆச்சு. புதினா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் வரும்போது நம்ம இறக்கி வச்சிடணும். இறக்கி ஆற வச்சு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அட்டகாசமான புதினா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.